நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் ஈகுவார்பாளையம் கிராமம் ஈகுவார்பாளையம் வில்லேஜில் மேல்பாக்கம் கிராமத்தில் இருக்கிறோம். இப்போது 4 தலைமுறையாக இருக்கிறோம். ஆனாலும் இவங்க ஃபாரஸ்ட்னு இப்போ சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்னு முன்னாடியே சொல்லியிருந்தா வீடு கட்டியிருக்க மாட்டோம்ல. எங்களுக்கு ஏன் ஃபாரஸ்ட்னு தெரிஞ்சு வீடு ஏன் இது பண்ணாங்க? ஆதார் கார்டு ஏன் கொடுத்தாங்க? ரேஷன் கார்டு ஏன் கொடுத்தாங்க? எங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சலுகைகள் ஏன் கொடுத்தாங்க? ரோடு ஏன் போட்டாங்க? தண்ணி எப்படி வந்தது? எங்களுக்கு வரி கட்டிக்கிறோங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ஏன் கொடுக்குறீங்க? ஃபாரஸ்ட் தானே இது. அப்பயே ஃபாரஸ்ட் வீடு கட்டுறப்ப வராதிங்க கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ மட்டும் ஏன் எல்லாமே பண்றீங்க? இப்போ மட்டும் ஃபாரஸ்ட் இடிச்சிடறோன்னு சொல்றீங்களா? அப்போ எங்களுக்கு ஃபாரஸ்ட் கட்டாதீங்கன்னு சொல்லல. ஏன் கொடுத்தீங்க? ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஏன் கொடுத்தீங்க? இது இருக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாமே வந்திருக்காங்க. நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்றது? இல்லாதவங்க நாங்க எங்க போறது? எத்தனை நாங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கோம். திடீர்னு சொன்னா நாங்க ஒரு வாரம் கூட டைம் தரல. எங்களுக்கு நாங்க எங்க போறது? இந்த ஊர் ஒரு இதாகட்டும். அவ்வளவுதான். மேல்பாக்கம் ஊரே இருக்குது. அப்ப எல்லாருமே குடிச்சோம். அப்புறம் எங்க ஜனம் இருக்கும்? வீடு மட்டும் இருக்கும். வந்து வீடை பாத்துக்கன்னு போக சொல்லுங்க. இச்சுன்னு போக சொல்லுங்க. 60 வருஷமா இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு காலி பண்ண சொல்றாங்க. 60 வருஷம் கழிச்சு நாங்க எங்க போறது? இப்ப இருக்கிறவங்க குழந்தை குட்டி என்ன பண்ணுவாங்க? இப்ப இல்லாதவங்க வேணும்னே கேஸ் போட்டு வேணும்னே பண்றாங்க. எடுக்கிறதுக்கு இப்போ தாசில்தார் வந்திருக்காங்க, முனிசிபல் போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, ஜேசிபி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு 10 நாள் 1 மாசம் டைம் கொடுங்க. நாங்கள் இதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணி ஏதாவது சொல்றோம். எதுவும் சொல்லலையா? எங்க பசங்க சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன பிரச்சனை? எதுக்கு கேஸ் போட சொல்ல மாட்டேன்றாங்க. வேணும்னே கேஸ் போட்டு எங்க ஊர்ல இருக்கிறவங்க கேஸ் வேணும்னே கேஸ் போட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஃபாரஸ்ட் 10 20 பயிர் செஞ்சு கிடக்குறாங்க. அதனால இப்ப இருக்கிற வீடு காலி பண்ண சொல்றாங்க. ஃபாரஸ்ட்ல 10 20 ஏக்கர் 30 ஏக்கர் தேக்கு டைம் செடி வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட்ல. அது ஆபீஸ்ல கேட்க மாட்டேன்றாங்க, தாசில்தார் கேட்க மாட்டேன்றாங்க. இல்லாதவங்களுக்கு சும்மா 4 வீடு லிஸ்ட்டா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மள கண்டுக்க மாட்டாங்க. அதனால வேணும்னே கேஸ் கொடுத்து வேணும்னே பிரச்சனை பண்றாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப எங்க ஊர்ல சில பேர் ஒரு ஆள் வேணும்னு கேஸ் போட்டு வேணும்னு காலி பண்ண சொல்றாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா மேல்பாக்கம் ஈகார்பாளையம் வில்லேஜ் மேல்பாக்கம். இங்கே 4 தரமாக இருக்கிற இங்கே இப்போ ஃபாரஸ்ட்ன்றாங்க. ஃபாரஸ்ட்னா நான் எங்கே போகிறது? எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, கரண்ட் பில் கட்டுறோம், மாதம் வருஷம் கட்டுறோம் கரண்ட் பில்லு. இதெல்லாம் எதுக்கு தராங்க? ஓட்டுக்கு மட்டும் வராங்க, ஓட்டு போடுறோம், இதெல்லாம் சேரும்ல. இப்போ திடீர்னு டைம் கொடுக்காம இப்போ வீடு அடிச்சிடறாங்க. எங்கே போகிறது? நாங்கள் நிலம் எதுவுமே இல்லை, எதுவுமே கொடுக்காம ஆதாரம் கொடுக்காம எங்கே போகிறது? நாங்கள் கூலி நாளும் செஞ்ச ஆளுங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு காசு வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ திடீர்னு அடிக்கிறான்னா எங்கே போகிறது? இங்கே இந்த மாதிரி கொடுமை இப்போதான் ஃபர்ஸ்ட். இத்தனை வருஷமா 80 வருஷமா இருக்கிறாங்க. 4 தலைமுறையா இருக்கிறாங்க. எங்க பெரியவங்க எல்லாமே இருக்கும்போது அப்பெல்லாம் வீடு கட்ட சொல்ல எதுவுமே சொல்லாதவங்க இப்போ இடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. என்ன கதை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆதார் கார்டு கொடுத்துருக்குறாங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு வீட்டு வரி கொடுத்துருக்குறாங்க, ரேஷன் கார்டு இது கரண்ட் பில்லு கட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பண்ணும்போது அப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ ஏன் கவர்மெண்ட்டுக்கு நல்லா இல்லையா? நாங்கள் பண்றது நல்லா இல்லையா? அதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு இப்போ எல்லாருமே ஒத்துழைக்கணும். தாசில்தார் ஒத்துழைக்கணும், விஓ ஒத்துழைக்கணும், போலீஸ்காரங்களும் ஒத்துழைக்கணும், எம்எல்ஏ ஒத்துழைக்கணும், கலெக்டர் ஒத்துழைக்கணும். இவங்க எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைச்சு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.